இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வசனம் நீதிமொழிகளின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 11வது வசனம். மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. வேத வசனம் இந்த காலை வேளையிலே உங்களையும் என்னையும் பார்த்தவர் சொல்லுகிற காரியம், குற்றத்தை மன்னிப்பது மகிமை. ரெண்டு விதமான மன்னிப்பு இருக்கிறது. ஒன்று, நாம் ஒரு தப்பு செய்து அதன் பிறகு இது நம்முடைய தவறு என்று ரியலைஸ் பண்ணி தவறிழைத்தவரோடு நம்ம போய் மன்னிச்சிக்குங்க, நான் தப்பாக பேசிட்டேன் அல்ல தப்பு பண்ணிட்டேன், இது ஒரு வகை. ஆனால் கிறிஸ்தவம் ரொம்ப மேன்மையான ஒரு அனுபவம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மற்றவர்கள் நமக்கு விரோதமாய் தவறிழைத்தால் கூட நாம் அவர்களை மன்னிக்க வேண்டும். இப்போ தவறு செய்து நம்மல்ல, அவர்கள் தான் நமக்கு விரோதமாய் தவறு செய்தார்கள். ஆனால் அந்த தவறையும் மன்னிக்கணும். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. நாம் மற்றவர்களுக்கு விரோதமாய் செய்த குற்றத்தை மன்னிக்கிறதை விட அவர்கள் நமக்கு விரோதமாய் தவறு செய்யும் பொழுது அதில் நாம் இறங்கி போய் அவர்களை மன்னிப்பது. நிறைய கணவன் மனைவிக்குள்ள இந்த ஈகோ பிரச்சனை, மனஸ்தாபம் வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சு, ஒரு நாள் முழுசும் பேசலை. ஆனால் பைபிள் படி கிறிஸ்தவர்கள் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக சமரசம் ஆயிரணும். கணவன் மனைவி பிள்ளைகள், இதான் கிறிஸ்தவ வாழ்வு. ஒருவேளை முடியலை, நடைமுறையில் முடியலை, 2-3 நாள் ஆயிற்று. ஏன்னா இதில் என்ன ஈகோ? யார் போய் மன்னிப்பு கேட்குறது? ஃபஸ்ட்டு பொதுவாக கிறிஸ்தவத்தில் இன்னொரு கேள்வி கேட்பாங்க, கீழ்ப்படிதல் ஃபஸ்ட்டா அன்பு கூறுவது ஃபஸ்ட்டான்னு கேட்பாங்க. கணவர்கள் மனைவிகள் மேலே அன்பு கூறணும், மனைவிகள் கணவன்மார்களுக்கு கீழ்ப்படியணும். பைபிள் போட்டிருக்கா? இது ஒரு பட்டிமன்ற விவாதம் மாதிரி ஆயிடுச்சு. ஆண்கள்கிட்ட கேட்டோம்னா அவங்கள கீழ்ப்படிய சொல்லுங்க, ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் அன்பு செலுத்த ஆரம்பிச்சிருவோமே அப்படிம்பாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டோம்னா பிரதர் அன்பு செலுத்த சொல்லுங்கள், 2 வார்த்தை அன்பாக பேச சொல்லுங்கள், நாங்கள் தான் சொன்னதெல்லாம் கேட்போமே, கீழ்ப்படிவோமே அப்படிம்பாங்க. அப்போ எது ஃபஸ்ட்டுன்னு இது பட்டிமன்ற தலைப்பு மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் இந்த குற்றத்தை மன்னிப்பதும். யார் மன்னிக்கிறது? கணவன் முதல்ல மன்னிப்பு கேட்குறதா, மனைவி முதல்ல மன்னிப்பு கேட்குறதா? இந்த பிரச்சனைக்கு பைபிள்லேயே ஒரு அழகான தீர்வு இருக்கிறது. கணவன் மனைவி 2 பேரில் யார் முதல்ல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்களோ அவங்க தான் மன்னிக்கணும். நீங்கள் தான் சீனியர். ஒருவேளை கணவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மனைவி இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலைன்னா கணவர் தான் மன்னிக்க வேண்டும், கணவர் தான் அன்பு செலுத்த வேண்டும், கணவர் தான் இறங்கி போகணும். கணவர் மனம் திரும்பலைங்க, மனைவி மனம் திரும்பி நல்லா ஜெபிக்கிற ஜெப வாழ்வில் இருக்காங்க அப்படின்னா மனைவி தான் முதல்ல மன்னிக்கணும், மனைவி தான் இறங்கி போய் மன்னிப்பு கேட்கணும், மனைவி தான் கீழ்ப்படியணும். இதுதான் வேதாகமம் நம்ம கற்றுத்தருகிற ஒரு கிறிஸ்தவ வாழ்வு. இன்றைக்கி குடும்பங்களில் பல பிரச்சனைகள். அதில் குடும்ப தலைவர்கள் எந்த விதமான ஈகோவும் பார்க்காமல் மனைவியோட குழந்தைகள்கிட்ட கூட மன்னிப்பு கேட்கலாம், தப்பில்லை. நாம் அப்படி நம்முடைய தவறுகளை, நம்முடைய சில நேரங்களில் பிள்ளைகளை நம்முடைய அறிவுக்கு தக்க பேசிடுவோம். ஆனால் பிள்ளைகள், இப்போ உள்ள பிள்ளைகள்லாம் நம்மளை விட அதிகமாக உலக அறிவில் வளர்ந்துருக்குறாங்க. அப்போ அவங்கள்ட்ட இறங்கி போய் சாரி கேட்கும் பொழுது அந்த பிள்ளைகள் நம்மளை இன்னும் 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 அதிகமாக கனப்படுத்த ஆரம்பிச்சிடும். நம்ம மேலே உள்ள ரெஸ்பெக்ட் கூடும். அதனால் முற்றிலுமாய் நாம் இறங்கி மன்னிப்பு கேட்கணும்.
இதான் ஆண்டவருடைய வேதம் சொல்லுது. குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. இந்த காரியத்தை தான் பரமண்டல ஜெபத்திலேயே ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். அதனால் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போமா, ஆண்டவரே மன்னிக்கிறதற்கு என்னை மாற்றும், எல்லாரையும் மன்னிக்கிறவனாய் என்னை மாற்றும் என்று. ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த காலை தியானத்துக்காய் உமக்கு நன்றி. மன்னிக்கிறவனாய் என்னை மாற்றும், எல்லாரிடமும் மன்னிப்பு கேட்கிறவனாய் என்னை மாற்றும். அதனாலே என் மேலே உள்ள ரெஸ்பெக்ட் எல்லாருக்கும் கூடும் என்று அறிந்து கொண்டேன். நான் மன்னிக்கிறவனாய் மாற எனக்கு உதவி செய். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.